வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஆட்டுக்கால் கழுவிட்டு ஒரு 5 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கடையிலே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை தாளிச்சு விட்டு வேக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். மண் சட்டியில் தான் தாளிச்சு விட போகிறேன். மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டைத்துண்டு போட்டிருக்கேன். 3 நட்சத்திரப்பு போட்டிருக்கேன். ஒரு 5 கிராம்பு போட்டிருக்கேன். இன்னொரு பட்டைத்துண்டு போட்டிருக்கேன். இது செவந்தோடனே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா செவந்துருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை எப்போதுமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தூக்கி போடாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதோட கொத்தமல்லியையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. அதையும் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. நம்ம குக்கரில் தான் வேக போட போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் லாஸ்ட்டில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட மல்லித்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. குக்கர்லேயே வேக வைக்க போகிறதுனால அதனால் இந்த மசாலா எடுத்து ஆட்டுக்காலோடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம ஆட்டுக்காலை எடுத்து வச்சுக்கலாம். இந்த குக்கர்லேயே இந்த மசாலையை போட்டுக்கலாம். ஆட்டுக்காலை மட்டும் அரிசி கலனி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு கலைஞ்சு கீழே ஊற்றிடுங்க. தூசி எதுவும் இருக்கும். 2வது 3வது கலையிற தண்ணியை அலசிட்டு இதில் ஊற்றிக்கலாம். கலனி கலைஞ்சி ஊற்றினா வயிறு புண்ணெல்லாம் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த வதக்கி விட்ட சட்டியும் மண் சட்டியும் கழுவி ஊற்றிட்டேன்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆவி வந்தோடனே விசிலை போட்டு எடுத்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 5 விசில் 6 விசில் அளவு எடுத்தால் போதும். வெந்துடும் நல்லா. வீடியோவில் உங்களுக்கு 3 விசில் 4 விசில் தான் காமிச்சிருக்கேன். ஆனால் நான் 6 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கலந்து விட்டு பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த எலும்புலேருந்து சதையெல்லாம் கூட கலந்து வந்துருச்சு. நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது. ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த அளவு புளி எடுத்து நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஆட்டுக்கால் குழம்பு நல்லா தண்ணியாக வைக்கணும், ரசம் மாதிரி வைக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அரை கப்பு சாதம் செஞ்சிங்கன்னா 1 கப்பு அளவு ஆட்டுக்கால் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட முடியாது. கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காது. நிறையா ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலை 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நல்லா 1 கொதி 2 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளித்து ஊற்றுனீங்கன்னா நேரம் ஆகும் வைக்கிறதுக்கு. அதனால் எல்லாமே தாளித்து விட்டு இதில் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படி வைக்கிறது. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. நன்றிங்க.